ப்ரூஃபோட வந்துட்டேன். நிஜமாலுமே இது ப்ரூஃப்னு நினைக்கிறேன். அது சோர்ந்து படுத்துருந்தப்பெல்லாம் எடுக்கலிங்க. நான் எப்படி என்ன ஆகுன்னு தெரியல. ஒரு 10 மணி 9:30 10 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். கோழி இறங்கவே இல்லை. இறங்காத கோழியை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த மாத்திரையை போட்டு எப்படி சரி பண்ணுன்னு பாருங்கள். எப்படித்தான் ஷார்ட்ஸில் ஊர் உலகமெல்லாம் சுற்றி போடுறாங்கன்னு எனக்கு தெரில. ஒரே நிமிஷத்து வீடியோவில் என்னால் அது முடியல. நான் ஷார்ட்ஸ் தான் போடலான்னு நினச்சேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர சளிங்க. வாயில் தான் மூச்சு விட்டுட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கு. இது மொட்டுட்டு இருந்த கோழிங்க. அடாடாடாடாடா, சளி. ஏய் மண்டத்தலைச்சி, இது என்னடி இது? எல்லாம் கக்கா புக்காவெல்லாம் போய் இங்கே மூஞ்சி காட்டு. ஸோ நீ யாருக்கு பரப்ப போகிறேன்னு இன்னும் ரகமும் எனக்கு தெரியல. கழுத பிடிக்கும்போது காலையில் இறங்கி சாப்பிட போகாமையே அங்கே மேலே உட்காந்துட்டு இருந்ததுங்க. அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாத்திரை 2ஐயும் போட்டு விட்டேன். அந்த அன்னைக்கு ஃபுல்லாக சாயங்காலம் வரைக்குமே ஸ்லோவாக ஆக்டிவாக இருந்தது. இது வர வீடியோ வந்து அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. ஒரு 4 தேதி ஜூலை மாதம் நான் பிடிச்சது. இன்றைக்கி 7வது தேதி. ஒரு 3 நாளுக்குள்ளே எப்படி மாற்றம் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா எடுக்காம விட்டுட்டேன். சாரி, மன்னிச்சிக்கோங்க. நீ அடுத்த தடவை செம்மையாக எடுத்து போடுறேன். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வயிற்றில் என்ன இருந்ததுன்னா வெள்ளையாக கழிஞ்சிருந்தது. வயிற்றில் வந்து சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகலை. வாயில் மூக்கில் மூச்சு விட முடியல, வாயில் மூச்சு விட்டுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அதுக்கு இருந்த பிரச்சனைகள். அந்த அன்னைக்கு ஆக்டிவாக இருந்துச்சு. அதுக்கடுத்தலாம் மாத்திரை போட்டப்போ எடுத்தனா இல்லையானே தெரில, மறந்துட்டேன் நான். ஃபோன் கொஞ்சம் பிரச்சனையில் அண்ணாங்கிட்ட மாட்டிக்கிச்சு. அதுதான் பிரச்சனை. ஆமாம், அதுதான், வேறு எதுவும் இல்லை. அதனால் அந்த வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேங்க. சாரி, மன்னிச்சிக்கோங்க. கோழி தப்பிச்சதும் கூட சந்தோஷம் இல்லையாட்டிருக்குதுங்க. ஏன்னா இந்த சைக்கிள் ஓனர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி இந்த சைக்கிளை கட்டி வைக்கலாம், அது காலை கடன்களெல்லாம் அதுலேயே கழிச்சு வச்சுருக்கு, எனக்கு புது சைக்கிள் வேணுங்கிறாங்க. எனக்கே பக்குனுச்சு. கோழியே 2000 தான்டா வரும், இதுக்கோசரம் 10,000 5,000 செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இனி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இனி எனக்கு அந்த சைக்கிளே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் அவங்க சைக்கிள் எடுத்துக்கங்க, நீ இந்த சைக்கிள் இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். இன்னும் சைக்கிள் ஓனருக்கு தெரியாது பண்ட மாற்று முறை நடக்கிறது. எப்படி பார்க்குதுன்னு பாருங்க, நல்லா திருன்னு. இது அந்த அன்னைக்கு சாயங்காலம் நான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கலிங்க. கம்முனே விட்டுட்டேன் மாத்திரை போட்டு. ஏன்னா வயிற்றில் அப்படியே கட்டியாக இருந்தது சாப்பாடு. அதாவது இந்த அரிசியெல்லாம் ஜீரணமே ஆகாமல். 3 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை மருந்து மாத்திரை ஊற்றணும். நாரி விட்டது பின்னாடி. பொத்துன்னு ஓட்டேன்னு தெரியும். இப்போ தான் கொஞ்சம் நேற்று என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக இவ்வளோ திட்டக்கூடாது சரியா, அதுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கூழ் காய்ச்சி கொடுப்பேன். எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பால் இவ்வளோ உண்டு மேடம் கொஞ்சம் ஊற்றி விட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்காங்களே. ஒரே ஒரு டைம் மாத்திரை போட்டேன், அதுக்கப்புறம் எது போடல. பார்த்தீங்களா எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு, ஜம்முன்னு சாப்பிடுது. பரவாயில்ல, ரெடி ஆகிட்டாங்க. ஒரு போண்டா கோழியே காணாமல் போச்சு. சாப்பிடு